சண்டே மார்னிங் பராட்டாவோட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அன்றைக்கி லஞ்சுக்கு சமைக்கிறதுக்கு மட்டன் நெஞ்செலும்பு கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ணன் வந்து ஏதாவது நல்ல ஸ்பைஸியாக கிரேவி மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லி கொஞ்சம் சிக்கன், அப்புறம் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் இந்த வீக் வந்து சமைச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு வஞ்சர மீன் அதுவுமே வாங்கிட்டு வந்திருந்தேன். வஞ்சரத்தில் கட் பண்ண பீஸ் இல்லை, அதனால ஃபுல் மீனுமே வாங்கிட்டேன். இவ்வளோ பெரிய மீனுமே வந்து $13 தான் வாங்கியிருந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. மட்டன் குக்கரில் வச்சுட்டு அப்படியே அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவிக்குமே வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அத்தை வந்துட்டு மீன் வந்து வாஷ் பண்ணி தந்துட்டாங்க. உள்ள குட்டியாக செனக்கோட இருந்தது. இந்த ஃபிஷ்ல உள்ள மீன் முட்டை மட்டும் சாப்பிடுவோம், எங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். மீனில் ஒரு 4 பீஸ் மட்டும் போட்டு தம்பிக்கு பாப்பாவுக்கும் சூப்பு வச்சுட்டு மற்றதெல்லாம் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். உப்பு கறி சாப்பிடாம போல இருந்தது. ஸோ மட்டன் வெந்ததும் கொஞ்சம் மட்டும் தனியாக எடுத்து நிறைய காஞ்ச மிளகாலாம் போட்டு உப்பு கறியுமே வந்து ரெடி பண்ணியிருந்தேன். பட் கொஞ்சமாக செஞ்சதுனால ஆளுக்கு 2 பீஸ் தான் இருந்துச்சு. ஸோ அன்னைக்கு லஞ்சுக்கு மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு, உப்பு கறி, சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டு இருந்தோம். அண்ணன் எங்கே எப்போ வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக கமெண்டில் பார்த்தேன். இந்த வீக் கொஞ்சம் பிஸியாக ஆகிட்டாங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் அண்ணனோட சமையல் வீடியோ பார்க்கலாம்.